ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து தாங்க வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேருந்து தாங்க வந்திருக்கு. இதுபோல் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் வர்ற ஜாப்ஸை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதோட பதவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் வேலைக்கு தாங்க ஆள் எடுக்கிறாங்க. இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா 7,700லேருந்து 24,200 வரைக்கும் மாத சம்பளமாக தர்றதா சொல்லியிருக்காங்க. இதோட காலி பணியிடம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாப் போஸ்டிங் தாங்க இருக்குது. இதோட இன சுழற்சி முறை பார்த்திங்கன்னா பழங்குடியினர், அதாவது எஸ்டி கேண்டிடேட்ஸை மட்டும்தான் ஆள் எடுக்கிறாங்க. இதோட பணியமர்த்தப்படும் இடம் பார்த்திங்கன்னா மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருப்பூர் மாவட்டம் 641601 என்ற முகவரிக்கு தாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும். இதோட கல்வி தகுதிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 வயது முதல் 37 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருப்பூர் மாவட்டம் 641601 என்ற முகவரிக்கு தாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கு கடைசி நாள் மற்றும் நேரம் பார்த்திங்கன்னா 15/10/2024 அன்று மாலை 5 மணிக்கு அனுப்புமாறு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுதாங்க இதோட அப்ளிகேஷன் ஃபார்மு. மக்கள் செய்தி தொடர்பு துறை, திருப்பூர் மாவட்டம். இங்கே உங்களோட ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. விண்ணப்பதாரர் பெயர், கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழை எப்படி இருக்கோ அது போலவே இங்கே தமிழில் எழுதுங்க. இங்கே இங்கிலீஷில் உங்களோட நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே தந்தை, கணவர், மனைவி, பாதுகாவலர் யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதோட பாலினம் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். பிறந்த தேதி, கல்வி நிறுவனத்தில் பெறப்பட்ட சான்றிதழை எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தாங்க இங்கே மென்ஷன் பண்ணணும். தேசிய இதம், உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியன்ஸ் தானே, இந்தியன்னு எழுதிக்கோங்க. இனம் மற்றும் உட்பிரிவு, நீங்கள் என்ன பிரிவு அதோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, உங்களோட அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதிகள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அனுபவ தகுதிகள், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடுங்க. இதோட இணைப்புகள் பார்த்திங்கன்னா சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்னலாம் இணைக்கணுமோ அதெல்லாம் இணைச்சி அதோட நேம் அங்கே மென்ஷன் பண்ணி அதில் உங்களோட சைனை போட்டு அனுப்பணுங்க. இந்த ஜாபில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உடனே வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.